ஒரு நேரத்தில் உங்களுடைய மனநிலை பற்றி இந்த ஒரு நேரத்தில் பார்த்தே ஆகணுங்க. மீனம் ராசி என்பது ஒரு நீர்த்தன்மை ராசி என்பதால உங்களுடைய மனம் மிகவும் உணர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மனமாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. இப்போதைய காலத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானின் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததால அது உங்களுக்குள்ள அதிகப்படியான அளவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். அதனால சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் இருப்பார். இருந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டேதாங்க இருப்பார். அதாவது எந்த விஷயத்திலும் உடனடியான மகிழ்ச்சி என்பது இல்லாமல் இருக்கும். எது செய்தாலும் அதில் தடங்கல்கள், எது செய்தாலும் பிரச்சனைகள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்கள நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுங்க. ஏதாவது ஒன்று தொடங்கினால் கூட அதில் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்காமல் உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் என்பது உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். எந்த விஷயத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது ஆரம்பத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுலேயுமே நீங்கள் தொடங்கின உடனே உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது உருவாகாமல் தாங்க இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி, நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளும் சரி, அதிலும் உங்களால் சரியான பாதையில் உங்களால் செல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் சிந்தித்து முடிவெடுத்தாலும் அதுவே உங்களுக்கு போக போக அந்த ஒரு விஷயத்தில் கூட சந்தேகம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகத்தான் இருக்குமா, இதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் உங்கள் மீதே உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்முடைய முடிவு சரியானது தானா, சரியான பாதையில் தான் நான் போய்கொண்டு இருக்கிறேனா என்று பல கேள்விகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆதரவு கொடுக்கும்போது அந்த ஒரு குழப்பத்துக்குள் கூட ஒரு நம்பிக்கை என்பது உங்களுக்கு இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அது மறக்க முடியாத அளவுக்கு சில துன்பங்களை நிச்சயமா உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். அதனால தான் ஒரு பக்கம் உங்களுக்கு சோர்வு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்லது என்பது நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். இந்த இரண்டிற்கும் நடுவில் நீங்க நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பீங்க. இருந்து என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாம உங்களுக்குள்ள பல கேள்விகள் பல பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்த கெடுதல்கள் என்பது அதிகமாகவே தாங்க இருக்கும். அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பார்க்கலாம். ராகு என்பது எங்கு இருக்கிறதோ அந்த ஒரு இடத்தில் பாவத்தில் அதிக விருப்பம், அதனுடன் மாயை, இந்த இரண்டுமே அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதாவது பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றி விடுவீங்க. ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு கூட போகிறீங்க அப்படின்னா உடனே அந்த ஒரு விஷயத்துக்கு போக மாட்டீங்க. இதனையே நினைத்து நீங்கள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையில் ஆழ்த்த ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. கேது இருக்கக்கூடிய பாவத்தில் விட்டுவிடும் நிலைமை உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள பல பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஒரு இடத்தில் தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இந்த ராகுவும் கேதுவும் இரண்டுமே சேரக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நீங்க எடுத்த முடிவுகள் பாதி இது நீங்க எடுத்த முடிவுகள் சரியாக இருக்கும் என்று நினைப்பீங்க. ஆனா அது தவறான பாதையில போக ஆரம்பிக்கும். இதுதாங்க ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது என்று கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பைக்கப்போ உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்களை அதிகமாக நம்பி இருந்திருப்பீங்க. அதாவது ராகு பகவான் நீங்க அதிகமாக நம்பி இருந்திருப்பீங்க. அதே ஒரு நேரத்தில் அந்த ஒரு உறவின் உண்மையான அடித்தளம் பலவீனமாக இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அவங்க மீது வைத்த நம்பிக்கை ஒன்றாக இருந்திருக்கும். அதிகமாக நம்ப வைத்தது ராகு பகவான். ஆனா அந்த அடித்தளம் என்பது பலவீனமாக இருந்திருக்கும். அதை உங்களுக்கு புரிய வைத்தது கேது பகவான். எனவே இந்த ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில அவங்களே நல்லது ஏற்படுத்துவது போல ஏற்படுத்தி பிரச்சனையில போய் முடித்து விடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நேரத்தையும் இவங்க நிச்சயமா செலவழித்து கொண்டும் இருப்பாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். இதனால தாங்க நீங்க எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றிய விஷயங்கள் கூட திடீரென்று மாறிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு அதுவும் உங்களை பிரச்சனையில ஆழ்த்தி கொண்டதாங்க இருக்கும். இதுல முக்கியமானது என்ன தெரியுமா, ஒரு பிடித்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து பிரிந்திருப்பாங்க. ஆனா அவங்க எதற்காக பிரிந்தாங்க, அதுவும் உங்கள் மீது உண்மையாக மிகவும் நேர்மையாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க. காரணம் தெரியாம உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. ஜோதிட காரணமும் இதற்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ராகு பகவான் அந்த உறவின் மீது அதிக ஈர்ப்பு வைத்திருந்திருப்பார். அதனாலேயே அந்த உறவுக்குள்ளேயே போதுமான அளவுக்கு
தெளிவுங்கிறது இல்லாம அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் அந்த ஒரு நபர் உங்களுக்கு மிகவும் சரியான ஒரு மேட்சாக இருப்பது போல நிச்சயமாக தோன்றவும் இருந்திருப்பார். ஆனா அந்த கேது பகவான் அந்த ஒரு உறவின் அதிகமான அவங்களுக்குள்ள ஆழமான அளவுக்கு கனெக்ஷனை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அது அனைத்துமே குறைய ஆரம்பித்து விட்டது. இதனால ஒரு கட்டத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் கூட குறைந்து விட்டது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பித்தது. இது மட்டும் கிடையாது, ஒரு மூணாவது நபரின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு பிரச்சனைகள் என்பதும் உருவாகவும் ஆரம்பித்தது. அதனால் அந்த ஒரு உறவு மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டது. இறுதியில் விரிவாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு உண்மை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு தகவல்கள் போல தெரிய ஆரம்பித்தது. இந்த ஒரே ஒரு உறவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்க வேண்டியதாக இருக்காது. ஆனா இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே இதற்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். அது எப்படி மாறுகிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ராகு கேது எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்க அனுபவித்த அதீத குழப்பங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு இருக்கும். ராகுவின் மாயை அனைத்தையுமே குறைத்து காட்டும். நீங்க விஷயங்களை இந்த ஒரு நேரத்துல பிராக்டிக்கலா பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்படி பண்ணா நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை புரிந்து நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் குழப்பங்கள் என்பது குறைய ஆரம்பித்து விடும். குழப்பங்கள் குறைந்தாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது தானாகவே நடக்க ஆரம்பித்து விடும். அதனையும் நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு இடத்தில் நீங்க மாறி விடுவீங்க. இனிமே இந்த கேது பகவான் தரக்கூடிய இந்த நெகட்டிவான, அதாவது கெட்ட விஷயங்கள் அனைத்துமே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காமல் இருக்கும். கெட்ட விஷயங்கள் அனைத்தும் இனிமே நல்ல விஷயங்களாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே சரியாகிவிடும். உங்களுக்குன்னு எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த கேது பகவான் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே இருந்திருப்பார். அந்த பிரச்சனைகளை இனிமே நீங்களே அதற்கு சரியான ஒரு பதிலை தேடிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெளிவான பாதையில நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு பாதையில் போனால் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில நீங்க போக ஆரம்பிப்பீங்க. எந்த விதமான முடிவுகளையும் நீங்க இனிமே சரியாக எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு தெளிவு என்பது நிச்சயமாக பிறக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. இனிமே நீங்க எதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், எதை பிடித்து வைக்கக்கூடாது என்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறக்க ஆரம்பித்து விடும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் மிகவும் முக்கியமான சில பலன்களை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அறிமுகப்படுத்தி கொடுக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் உங்களை நிச்சயமாக வைத்து கொண்டேதாங்க இருப்பாங்க. எந்த பாவத்தில் எந்த அளவுக்கு டிரான்சிட் ஆகிறதோ அதனை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. இந்த ஒரு கட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிம்மதியையும் போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுடைய நிலையை இந்த ஒரு நேரத்தில் உயர்த்தி கொடுப்பாங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான திசையில் தான் செல்லும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் மெதுவாக உங்களுக்கு பலனாக மாற ஆரம்பிக்கும். நீங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள் இப்போது உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். எந்த விஷயங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன தெரியுமா? மிகவும் தெளிவானது. நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்துமே வீண் போகவில்லை. அது உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க இழந்ததை பிடித்து இருக்க வேண்டாம். நீங்க பெறப்போகிறதை நோக்கி சென்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும் என்பதை உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் கூறிக்கொண்டே இருக்கிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை எப்படி தெரியுமா இருக்கும்? முதல்ல உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். முன்பு நீங்க எவ்வளவு எமோஷனலாக ரியாக்ட் செஞ்ச ஒரு இடத்தில் இப்போது நீங்க அதிகமா பிராக்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இரண்டாவது, ஒரு புதிய வாய்ப்பு ஒரு வேலையிலேயோ ஒரு பிசினஸ்லயோ ஒரு தொழிலையோ ஒரு புதிய தொடர்பு மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்புகளும் இனிமே அதிகமாகவும் மாறிவிடும். மூன்றாவதாக இருப்பது, நீங்க மீண்டும் ஒரு நம்பிக்கையை உங்கள் மீது வைப்பீங்க. ஆனா இந்த ஒரு முறை நீங்க எதுவுமே உங்களுடைய நம்பிக்கையாக இருக்காது. உங்களுடைய தெளிவான ஒரு உண்மையான ஒரு நிச்சயமாக இருக்காது. ஆனா நீங்கள் எல்லாத்தையும் கிளாரிட்டியுடன் தெளிவுடன் நீங்கள் நடந்து கொள்வீங்க.
நீங்க இழந்த உறவுக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய ஒரு உறவு உங்களுக்குள்ள உருவாகுவதற்கான சாத்தியங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க இழந்த உறவை விட இந்த ஒரு உறவு அதிகமாக உங்களுக்கு பயனுள்ளதாக மாற ஆரம்பிக்கும். ஏனால் இந்த ஒரு முறை நீங்க ஸ்லோவாக இந்த ஒரு நேரத்துல மிகவும் நிலையானதாக மாறி விடுவீங்க. அந்த ஒரு நபர் உங்களை எமோஷனலா இந்த ஒரு நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இனிமே அனைவருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ராகு பகவான் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமா வெளியில் கொண்டு வந்துவிடும். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுப்பார். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்க இப்போதைக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் அனைத்திலும் இருந்து நீங்க நிச்சயமாக வெளிவந்து விடுவீங்க. இது உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்துவிடும். ராகு கேது உங்களை சோதித்தது உண்மைதான். ஆனால் அந்த சோதனையின் முடிவில் நீங்கள் ஒரு தைரியமான ஒரு மனிதராகவும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை திடீரென்று மாறாது. ஆனால் அது சரியான திசையில் நகர ஆரம்பிக்கும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். அதனையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்காது. ஆனா நீங்கள் எல்லாத்தையும் கிளாரிட்டியுடன் தெளிவுடன் நீங்கள் நடந்து கொள்வீங்க. நீங்க இழந்த உறவுக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய ஒரு உறவு உங்களுக்குள்ள உருவாகுவதற்கான சாத்தியங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க இழந்த உறவை விட இந்த ஒரு உறவு அதிகமாக உங்களுக்கு பயனுள்ளதாக மாற ஆரம்பிக்கும். ஏனால் இந்த ஒரு முறை நீங்க ஸ்லோவாக இந்த ஒரு நேரத்துல மிகவும் நிலையானதாக மாறி விடுவீங்க. அந்த ஒரு நபர் உங்களை எமோஷனலா இந்த ஒரு நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இனிமே அனைவருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ராகு பகவான் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமா வெளியில் கொண்டு வந்துவிடும். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுப்பார். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்க இப்போதைக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் அனைத்திலும் இருந்து நீங்க நிச்சயமாக வெளிவந்து விடுவீங்க. இது உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்துவிடும். ராகு கேது